அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடி நமக்கு உதிராமல் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு முடி உதிரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண் பார்வை தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மெட்டபாலிசம் சரியாக நடக்கணும், எந்த ஜீரண உறுப்புகளுக்கும் கோளாறு வரக்கூடாது, நல்லா நம்ம சாப்பிட்ற உணவு நன்கு ஜீரணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே சரியாக நடக்கும். கருவேப்பிலை பாருங்கள், சூப்பரான அப்படியே பச்சை பச்சேர்னு பச்சை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. சீரகம், இதே சீரகம் அகத்தை சீர் பண்ணக்கூடியது, நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு சிறுநீரகத்தில் உள்ள சிறுநீரை நல்லா பிரித்து வெளியில் அனுப்பக்கூடியது தான் இந்த சீரகம். கண்டிப்பாக சீரகம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சமையலில் நம்ம சீரகம் இல்லாமல் சமைக்கவே மாட்டோம். அதுபோல் தயிர், ஒரு 2 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இந்த ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம குழந்தைகள்லாம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்னு நீங்கள் எத்தனை தடவை சொன்னீங்கன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கண்ணாடி போடுற நிலமை வந்துடும். இப்போ இருந்தே இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பழக்கப்படுத்துனீங்கன்னா குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், கண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜூஸை சாப்பிட்டு பயன்பெறுங்க. இதில் நம்ம இஞ்சி சீரகம் சேர்த்துருக்கிறதுனால அதிகப்படியான பசி எடுக்கும். அப்பம்மா சரோஸ் கிச்சனில் பார்த்தேன், பசி அதிகமாகிடுச்சின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய வயிறு நல்லா பசித்து சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. அப்போ தான் ஜீரண சக்தி நல்லா ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.